வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்றைக்கி எந்த மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குக் வித் கோமாளி முடிஞ்ச உடனே அடுத்த ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹோஸ்ட்டாக வந்து யார் பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணா தான் வந்திருக்காரு. அவர் வந்து ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள்லாம் வந்து பேசினார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இப்படிலாம் இருக்குது, வீடு ரெண்டாக இருக்குது, பெட்ரூம் ஒரு இடத்துல ஒன்றா இருக்குது, அதுக்கப்புறம் தனித்தனியாக இருக்குது, இதெல்லாம் பார்த்து ஜஸ்ட் சின்ன ரிவ்யூ மாரி நமக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்திருந்தாலும் ஆள் தான் வீடியோவில் பார்க்குறப்ப டக்குன்னு தெரியும். ஸோ யார் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பேட்மேன் ரவீந்தர் வந்து வந்திருந்தார். ஆல்ரெடி பிக் பாஸை பல ரோஸ்ட் பண்ணியிருந்தால் அவரை வந்து இந்த பிக் பாஸில் ரோஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை ஹோஸ்ட்டுக்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கிறாரா அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி அண்ணனோட பொண்ணா வந்து நடித்தது வந்து சச்சனா. இவங்க பிக் பாஸ் சீசன் 8 வந்து செகண்ட் கண்டஸ்டண்ட்டாக வந்து உள்ளே என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து சின்னதாக அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நீ என்னை சேராக கூப்பிடலாம், அப்படி இல்லைனா அப்பான்னு கூட கூப்பிடலாம். பட் கடைசி நேரத்தில் ஏன்னா தப்பு பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து என்ன அப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணி உள்ள அமைச்சிருக்காரு விஜய் சேதுபதி என்ன. அடுத்து மூணாவது யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, தர்ஷா குப்தா அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ தர்ஷா குப்தா ஆல்ரெடி விஜய் டிவியில் பல ஷோஸில் பார்த்துருப்போம், ஆல்ரெடி சீரியல்லையும் இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன என்ட்ரி டான்ஸோடு கொடுத்து பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டண்ட்டு நம்பர் 3 வந்து இப்போதைக்கு உள்ளே போயிருக்காரு. அடுத்து 4வது கண்டஸ்டண்ட்டாக வந்து ஆக்டர் சத்யா வந்திருக்காரு. ஆக்டர் சத்யா அப்படின்னு சொன்னால் சிலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் கனா காலும் காணங்கள் சீசன் 2 and 3 மேக்ஸ் சாராக இருக்கக்கூடிய சந்தோஷ் சாரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அவர் தான் ஆக்டர் சத்யா, அவரோட ஒரிஜினல் நேமு. அவர் 4th கண்டஸ்டண்ட்டாக வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து என்ட்ரி ஆகிருக்காரு. ஸோ பார்க்கலாம். அவங்க பையன் வந்து அட்வைஸ் பண்ணி உள்ளே அமைச்சிருக்காங்க. எப்படி இருக்க போது அவருக்கும் கொஞ்சம் அள்ளு விட்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ண போகிறாருன்ட்டு. 5வது கண்டஸ்டண்ட்டாக யார் வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய தீபக் அவர்கள் வந்து வந்திருக்காரு. என்ன தான் ரொம்ப வருஷமாக இருந்தாலும் மக்கள்கிட்ட இப்போ ரொம்ப டச்சில் இல்லாத மாதிரி ஒரு ஆள் தான் இவர். ரொம்ப மக்கள்கிட்ட டச் ஆகணும் அப்படின்றதுக்காக உள்ள பிக் பாஸ் சீசன் 8 உள்ளே வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைன்ற ரேஸில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ரேஸில் அவர் பிக் பாஸில் எவ்வளோ நாள் இருக்க போகிறாரு அப்படின்றத உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். 6வது கண்டஸ்டண்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் வந்து வந்திருக்காங்க. இவங்க பல புத்தகங்கள்லாம் படிக்கக்கூடியவங்க, ஆர்ஜேவாக இருந்திருக்கவங்க. புக்ஸ் படிக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தாவே பொறுமையை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க. மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சிலர் நான் பார்த்துருக்கேன். ஸோ எங்கே எப்போ பேசணும் எப்படி பேசணுன்றதையும் ஐடியாலஜியாக கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவாங்க. இவங்க ஆர்ஜேன்றதுனால பேச்சும் வேகமாக இருக்கும். ஸோ இவங்களோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு பிக் பாஸில் இருக்க போகுதுன்ட்டு பிறந்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு அப்புறம் சுனிதா வந்திருந்தாங்க. குக் வித் கோமாளியில் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காமெடி ஷோவில் டைட்டில் வின்னராகவும் ஆயிருக்காங்க. ஸோ இந்தமாதிரி பல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க. ஸ்பான்டேனியஸாக ஒரு விஷயத்தை டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து சுனிதா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். ஸோ இவங்களும் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது பிக் பாஸ் சீசன் 8 உங்களோட சேர்ந்து நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 7 கண்டஸ்டன்ட் வந்திருந்தாங்க. ஆனால் 8ஆவதாக வந்த இந்த கண்டஸ்டண்ட்டோட நேமை வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிற அளவுக்கு சரியான ஸ்பீச்சு, சரியான ஃபேமிலி இது எல்லாமே வந்து கண்ணு கலங்க வச்சிருச்சுன்னே சொல்லலாம். இவரோட நேம் வந்து ஜெஃப்ரி. நெட்டில் சர்ச் பண்ணால் கூட அவரோட ஃபோட்டோஸ் கூட வராத அளவுக்கு அவர் இல்லாத ஆள். அப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அண்ணனே வந்து கலங்கிட்டாருன்னா கண் கலங்கிட்டார் ஒரு செகண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஸ்பீச்சும் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு பிளேயராக இந்த பிக் பாஸில் வந்து கண்டிப்பாக இருப்பாருன்னு சொல்லிவிட்டு நானும் சொல்கிறேன். ஏன்னா சிலரை வந்து பிளான் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இவரோட மோட்டிவேஷன் வந்து அவங்க அம்மா. கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் வருவாருங்க. கண்டிப்பாக பார்க்கலாங்க. பிக் பாஸ் 8 பற்றி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற இமேஜை வச்சு என்னோடய பேக்ரவுண்ட் வாய்ஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வராங்க அப்படின்றது இன்னொரு வீடியோவில், மற்றவங்க எத்தனை பேர் வராங்க அவங்களோட லிஸ்ட் எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, அதனால் கம்மி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அடுத்த பிக் பாஸ் ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்.